Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கு ஃபேவரட்டான ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஸ்வீட் கார்ன் ரைஸ் எப்படி செய்தால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. ரொம்ப சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே செமையாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் 1 கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் இதில். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த மசாலாலாம் இதில் நல்லா வதங்கி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணலாம். ஸ்வீட் கார்ன் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் போடுறேன். இது போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் கார்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி பாயில் பண்ணது தான். ஒருவேளை நீங்கள் பாயில் பண்ணாத அப்படியே ஸ்வீட் கார்ன் நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஓவராக தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்குங்க. நீங்கள் இந்த ரைஸை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணும்னா ஸ்வீட் கார்னோட கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கும் நீங்கள் செய்யலாம். இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வெறும் ஸ்வீட் கார்னோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கேன். இதை நான் சேர்த்துட்டேன். கூடவே கொஞ்சமாக இதெல்லாம் நான் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஃபைனலாக இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். ஃபைனலாக நெய் ஆட் பண்ணும்போது நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி நான் சேர்க்குறேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி. இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம முடிச்சிடலாம். வேலையும் நம்மளுக்கு கம்மி தான். சேம் டைம் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக குட்டீஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் டைமில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபியாக இது இருக்கும். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஸ்வீட் கார்ன் வாங்கினா ஒரு தடவை இந்த மாதிரி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.